வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லேர்னிங் தமிழ். டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். டிஎன்பிஎஸ்சியா அது ஒரு தமிழ்நாட்டோட எக்ஸாம் கமிஷன். எக்ஸாம் மூலமாக வேலைக்கு ஆட்களை சேர்ப்பாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியில் நிறைய குரூப் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக கண்டக்ட் பண்ணுற குரூப் எக்ஸாம்ஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் பிஏஓ எக்ஸாம்ஸ். ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் பேஸ் பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியா இருக்குது, சிலபஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் மேபி டிஃப்ரெண்ட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நோ அபவுட் த டிஎன்பிஎஸ்சி. ஸோ எந்த ஒரு விஷயத்தை நாம் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனோட பேசிக்ஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்மளால் நல்லா ஸ்ட்ராங்காக கற்றுக்க முடியும். டிஎன்பிஎஸ்சியோட எந்த குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் அதோட எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஈவன் அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஒரு நல்ல ப்ரிப்பரேஷனே பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சியோட ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் லைக் டிஎன்பிஎஸ்சினா என்ன, அந்த ஆர்கனைசேஷன் எப்படி உருவாச்சு, அந்த ஆர்கனைசேஷன் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா தமிழில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆங்கிலத்தில் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு சொல்கிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற கவர்மெண்ட் செக்டார்ஸில் என்னென்ன வேக்கன்சி இருக்கோ அந்த வேக்கன்சிக்கு கரெக்டான எலிஜிபிள் பர்சன்ஸை எக்ஸாம் மூலமாக செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரி. டிஎன்பிஎஸ்சி எப்படி உருவாச்சுன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அரசு பணிகளில் ஐரோப்பியர்கள் அதிகமாக நியமிக்கப்பட்டாங்க. இந்தியர்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்படலை. இதனால் நியாயமான தேர்வு முறை தேவைப்பட்டுச்சு. இதன் காரணமாக 1923 இந்திய அரசின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் லீ கமிஷனின் படித்துறையால் உருவாக்கப்பட்டது. லீ கமிஷன் அப்படின்னா என்னென்னா, லீ கமிஷன் அப்படின்றது ஒரு குழு. அந்த குழு 1923 பிரிட்டிஷ் அரசு இந்தியாவில் அமைத்த ஒரு முக்கியமான ஆணையம். இந்தியாவில் உள்ள அரசு பணிகள் எப்படி செயல்படணும், எப்படி ஆட்கள் சேர்க்கணும், இந்தியர்களுக்கு அதிகாரப்பூர்வ வேலைகளில் அதிக வாய்ப்பு எப்படி வழங்கணும்னு அதை பற்றி ஆய்வு செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த லீ கமிஷன். இந்த லீ கமிஷன் பரிந்துரையின்படி தான் 1923 இந்திய அரசின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1929 மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் உருவாக்கப்பட்டது. இது இந்தியாவின் முதல் மாநில பொது சேவை ஆணையம். அதைத் தொடர்ந்து 1957 புதிய நிர்வாக விதிகள் அமல்படுத்தப்பட்டு ஆணையத்தின் பெயர் மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது. ஏன்னா அப்போது ஸ்டேட்டோட நேம் தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் இருந்ததுனால மெட்ராஸ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு நேம் இருந்தது. அதுக்கப்புறம் 1969 மாநிலத்தின் பெயர் மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. அப்படி மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடுன்னு மாற்றப்பட்டதுனால 1970 மாநிலத்தின் பெயருக்கு ஏற்ப ஆணையத்தின் பெயரும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக மாற்றப்பட்டது. அதாவது டிஎன்பிஎஸ்சின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். இந்த டிஎன்பிஎஸ்சி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 315 முதல் 323 வரை உள்ள சட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பு. மெயினாக இந்த டிஎன்பிஎஸ்சி பாலிட்டிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஃபேராக ரெக்ரூட்மெண்ட் நடக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சியின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எந்த ஒரு அமைப்புனாலுமே அதுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி என்னென்னா
அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகளை நடத்துறது, அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, பிஏஓ, இன்ஜினியரிங் சர்வீசஸ், அசிஸ்டண்ட் ஆர் அதர் ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தேவையான தேர்வுகளை நடத்துறது. நெக்ஸ்ட்டு அரசு துறைகள் நியமனம் மற்றும் பதவி உயர்வு தொடர்பான ஆலோசனை. அரசு ஊழியர்களின் பதவி உயர்வு, அவங்களோட டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ் மீதான ஆலோசனைகளை வழங்குறது. தேர்டு, சேர்க்கை விதிகள். ஒவ்வொரு அரசு துறைக்கும் எந்த தகுதி தேவை, எந்த மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன் வேணும், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறது. ஃபோர்த்து, தேர்வு பாடத்திட்டம் மற்றும் கேள்வித்தாள் அமைத்தல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 எக்ஸாம்னா அதுக்கு என்ன சிலபஸ் இருக்கணும், அதுக்கான கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் டிஎன்பிஎஸ்சியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அடுத்தது ரிசர்வேஷன் மற்றும் சமூகத்திற்கான ஒதுக்கீடுகள் பின்பற்றுதல். ரிசர்வேஷன் அப்படின்றது சமூகத்தில் வரலாற்று காரணமாக பின்தங்கியவர்களுக்கு அரசு பணிகளில் சம வாய்ப்பு வழங்குறது தான் ரிசர்வேஷன். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி அரசு பணியாளர் தேர்வில் தமிழ்நாடு அரசின் இடஒதுக்கீடு கொள்கையை முழுமையாக பின்பற்றணும் அப்படின்றது ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இது இந்திய அரசியலமைப்பின் கீழே வர ஒரு சட்டம். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இதை தவிர்த்து ஒரு அரசு ஊழியர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு தண்டனை நடவடிக்கை எடுக்கப்படும் போது அரசு கேட்டால் டிஎன்பிஎஸ்சி தன்னுடைய நடுநிலை கடத்தை வழங்கணும். அது இல்லாமல் தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது முறைகேடுகளை தடுக்கும், தேர்வுகள் சுதந்திரமாக நடைபெறுவதை உறுதி செய்யணும், அனைத்து பிரிவினருக்கும் சமமாக வாய்ப்பு வழங்குறத கன்ஃபார்ம் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசு அவங்க துறையில் இருக்கிற காலி பணியிடங்களோட இன்ஃபர்மேஷனை டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எந்த துறையில் காலி பணியிடம் இருக்குது, எத்தனை காலி பணியிடம், அதனோட போஸ்டிங் எந்த மாதிரி. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. டிஎன்பிஎஸ்சி அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதனோட அறிவிப்பை வெளியிடுவாங்க. லைக் என்ன எக்ஸாமு, லைக் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆர் எனி அதர் குரூப் எக்ஸாம்ஸா. அந்த குரூப் எக்ஸாம்னால் என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் அதில் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சிஸு, அதுக்கான எஜுகேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் என்ன பேட்டர்ன் எக்ஸாமு அண்ட் அதனோட சிலபஸ் என்ன. ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. ஒன்ஸ் அவங்க வெளியிட்டதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஒன்ஸ் அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாம் ஃபில் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம் எழுதுகிற அந்த தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைனில் விண்ணப்பிப்பாங்க. ஒன்ஸ் அவங்க விண்ணப்பித்ததுக்கப்புறம் அந்த எண்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கரெக்ஷன் பார்ப்பாங்க. லைக் கரெக்டாக ரெக்கவர்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணியிருக்காங்களா, கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா, ஜஸ்ட் ஒரு இனிஷியலான ஒரு சரிபார்ப்பு பண்ணுவாங்க. அது பண்ணதுக்கப்புறம் அந்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ஹால் டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த தேதியில் எக்ஸாம், அதுக்கான தேர்வு மையம் எங்கே இருக்குது, தேர்வு மையம் என்ன, அண்ட் தேர்வு நேரம், அது எத்தனை மணிக்கு. ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இன்க்ளூட் ஆன ஒரு ஹால் டிக்கெட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து தேர்வு கட்டங்கள் ஒவ்வொரு எக்ஸாம் டிபெண்ட் பண்ணியும் அந்த தேர்வு கட்டங்கள் மாறும். குரூப் 4னா அதுக்கான ஒரு பேட்டர்ன் வேறு, குரூப் 1, குரூப் 2னா அதுக்கான பேட்டர்ன் வேறு. சில எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்கும், சில எக்ஸாமுக்கு இன்டர்வியூ இருக்காது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸாம், அந்த தேர்வு கட்டங்கள் எக்ஸாம் இது டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட், ஒன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான அந்த ஆன்சர் ஷீட் எக்ஸாமின் பண்ணுவாங்க, மதிப்பீடு பண்ணுவாங்க. அதுக்கான ஆன்சர் கீ வெளியிடப்படும், மதிப்பெண்கள் கால்குலேட் பண்ணுவாங்க. லைக் கட் ஆஃப் மார்க் என்ன, அதெல்லாம் வெளியே அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறம் தேர்வு முடிவு வந்துட்டு சொல்கிறது, யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெரிட் லிஸ்ட்டை வந்துட்டு வெளியிடுறது. அடுத்து வந்துட்டு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை வந்துட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அதுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க வந்துட்டு இந்த கல்வி சான்றிதழ், வயது, சமூக சான்றிதழ், இந்த மாதிரி இந்த ரெக்வைர்டு அந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சில குரூப் எக்ஸாமுக்கு வந்துட்டு நேர்முக தேர்வு வந்துட்டு நடத்தப்படும். லைக் குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாம்லலாம் நேர்முக தேர்வு நடத்துவாங்க. எதுக்காகனா அவங்களோட அந்த தனிப்பட்ட திறன், அவங்க எந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்களோட அந்த பிஹேவியர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக, நிர்வகிக்கிறது அந்த திறன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நேர்முக தேர்வு நடத்துவாங்க. தேவைப்பட்டால் இந்த குரூப் 1, குரூப் 2 இந்த எக்ஸாம்லலாம் நேர்முக தேர்வு இருக்குது. ஃபைனலாக இந்த எழுத்து தேர்வு, இந்த நேர்முக தேர்வு டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸாம், இந்த நேர்முக தேர்வு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறுதியாக தேர்ச்சி ஆனவங்க லிஸ்ட்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை சம்மந்தப்பட்ட அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க சென்ட் பண்ணால் ஃப்ரம் அந்த அரசு அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த பர்சனுக்கு செலக்ட் ஆன அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் வந்து தமிழ்நாட்டு அரசினுடைய பல்வேறு பதவிகளுக்காக நடத்தப்படுது. இது எல்லாமே வகைப்படுத்தப்பட்ட ஒரு கேட்டகரியில் வந்துட்டு பிரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கேட்டகரினா அதுக்கு இந்த குரூப் எக்ஸாம், இந்த கேட்டகரியில் வரும்னா அதை வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டகரினா குரூப் சர்வீசஸ். அந்த குரூப் சர்வீஸ்க்காக கண்டக்ட் பண்ணுற குரூப் எக்ஸாம்ஸ் என்னென்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3 அண்ட் குரூப் 4 எக்ஸாம். ஸோ குரூப் 4 அண்ட் விஓ 2 எக்ஸாமையும் இப்போ கம்பைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி செக்ரட்டரியேட் அண்ட் மினிஸ்ட்ரியல். ஸோ இந்த கேட்டகரிக்கு கண்டக்ட் பண்ணுற குரூப் எக்ஸாம் குரூப் 5A. ஸோ ஒவ்வொரு குரூப் கீழவும் அவங்களுக்கு நிறையா போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் என்ன கேட்டகரி, என்ன நேம், அதை மட்டும்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கேட்டகரி கல்ச்சர், மியூசியம், இதுக்கான குரூப் எக்ஸாம் குரூப் 6. ப்ரொபேஷன் அண்ட் சோசியல் டிஃபென்ஸ்க்கு அதுக்கான குரூப் எக்ஸாம் குரூப் 7A, குரூப் 7B. டெம்பிள் இந்த கேட்டகரியில் வர குரூப் எக்ஸாம் குரூப் 8. ஸோ இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கலுக்கு கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் அந்த எக்ஸாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அதுக்கான எக்ஸாம் நேம் செப்ரேட்டாக இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியோட இருக்கிற குரூப் எக்ஸாம் என்னென்னா குரூப் 1லேருந்து குரூப் 8 வரைக்கும் இருக்குது. ஸோ மேஜராக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச குரூப் எக்ஸாம் என்னென்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாம். ஸோ இதுதான் மேஜராக கண்டக்ட் பண்ணுற அண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரூப் எக்ஸாம். ஸோ மற்ற எக்ஸாம் எல்லாமே அவங்களோட நீடை பொறுத்து ரேராக கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ நாட் ரேர், சம் எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரேராக கண்டக்ட் பண்ணுவாங்க, சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவேராக இருக்காது. குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் தான் அடிக்கடி கண்டக்ட் பண்ணுற அண்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து அவேராக இருக்கிற எக்ஸாம்ஸ் தான் இதெல்லாம். டிஎன்பிஎஸ்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா மெரிட் பேஸ்டு செலெக்ஷன். இங்கே இன்ஃப்ளூயன்ஸ், மணி, ரெக்கமெண்டேஷன் எதுவுமே வேலை செய்யாது. எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ். டிஎன்பிஎஸ்சி மூலமாக செலக்ட் ஆகிற ஆஃபீஸர்ஸ் தான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில், ரெவென்யூவில், போலீஸில் பீப்புளோட டெய்லி லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுற டிசிஷன்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பேக் போனாக இருக்கிற பாடி தான் டிஎன்பிஎஸ்சி. டிஎன்பிஎஸ்சி ஜாப்ஸ் ஜஸ்ட் சேலரி மட்டும் இல்லை, ஜாப் செக்யூரிட்டி, ரெஸ்பெக்ட், பவர் டு சர்வ் சொசைட்டின்னு எல்லாமே இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஈஸி இல்லை, பட் அட் த சேம் டைம் இம்பாசிபிளும் இல்லை. டெய்லி 2 to 3 hours ஹானஸ்டாக ஸ்டடி, ரைட் கைடன்ஸ் அண்ட் பேஷன்ஸ் இருந்தால் டிஎன்பிஎஸ்சி டெஃபினட்டாக பாசிபிள் தான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணினா கூட கண்டிப்பாக வர அப்கமிங் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நமக்கு வந்து சான்ஸ் இருக்குது கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ நாம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகிற சான்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான
தேவையான ஒன்றே ஒன்று கன்சிஸ்டன்சி. நாம் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதை அடையிறதுக்கான வழியையும் பார்க்கணும். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த மெயின் திங் டு அச்சீவ் யுவர் கோல்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலையும் ஒரு விஷயம் பண்ண முடியுதுன்னா ஈவன் கண்டிப்பாக அது உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தான் ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் கிடையாது இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ, இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கோ, ஒரு ஜாப்க்கு போகிறதுக்கோ. ஸோ நிறைய கோடிக்கணக்கான பேர் ஆல்ரெடி அதை பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தாலேயும் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும். உங்களால் முடியாதுன்னா கண்டிப்பாக யாராலேயும் முடியாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நல்லா படிங்க. கண்டிப்பாக நீங்களும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஆவீங்க. எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகுவீங்க. அதற்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.